ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா உதிராமல் ரொம்ப சுவையான கிழங்கான் மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டேஸ்டான இந்த கிழங்கான் மீன் வறுவல் கூட நம்ம கனவா தொக்கு எப்படி செய்யறதுன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கனவா தொக்கு எப்படி செய்யறதுன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். கனவா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறது நம்மளுடைய விருப்பம்தான். எண்ணெய் அளவாக சூடு ஏறி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா நான் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்காமல் வெறும் சோம்பு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 3 வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கனவா தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 15 போல் பூண்டு பல் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். நம்ம தட்டி கூட சேர்க்கலாம். வெங்காயமும் பூண்டு சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நல்லா பழுத்த தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக 1 எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 போல் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வரும்போது நம்ம இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் எல்லா செலவும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கலருக்காக வேண்டி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் மிளகாத்தூள்லேயே நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கிறதால நான் மஞ்சள் தூள் இதில் சேர்க்கலை. இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா இதை கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். உப்பு 1 ஸ்பூன் போல் நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கல் உப்பு சேர்த்து இதோட சேர்த்து நம்ம மறுபடியும் கலந்து விடுவோம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கனவா மீனை இது உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் பெரிய கனவான்றதால கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது வந்து நம்ம இதை உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். இந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மசாலா கூட இந்த கனவா மீன் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் கலந்து விட்டுட்டுருக்குறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் செய்கிறேன். நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி வரும் இல்லையா, அதை போல் இந்த கனவாலேருந்து இந்த அளவுக்கு தண்ணி வெளியில் வந்திருக்குது. நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். கனவா நல்லா சுருங்கி வந்திருக்குது, தண்ணியும் நிறைய விட்டு வந்திருக்குது. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டுவிட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். நான் நடுவில் ஒரு 2 தடவை ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டுருக்குறேன். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்குது பாருங்கள். இப்போ அடியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் லேசாக எடுத்து விட்டு இந்த கனவாவோட நல்லா பரட்டி விடணும். எப்பயுமே கடாயில் அடியில் ஒட்டி இருக்கிறதோடு சேர்த்து கலந்து விட்டு சாப்பிடும்போது தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசம் வச்சுட்டு இந்த கனவா தொக்கு சாப்பிட்லாம். சாம்பாரோட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இதோட வெறும் ரைஸ் போட்டு இந்த கனவாவோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இறா சாப்பிட்ற போல் இருக்கும். கடைசியாக மல்லித்தழையை தூவிட்டிங்கன்னா கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் நான் கனவா தொக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மல்லித்தழையெல்லாம் தூவி விட்டுட்டு நம்ம இதை பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். ரொம்பவே சுவையான டேஸ்ட்டான கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில். அவ்வளோதான். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா கிழங்கான் மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்.
கிழங்கான் மீன் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதில் வந்து காரத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் காரத்தூள் சேர்க்குறேன். இது வந்து நான் காஷ்மீரி மிளகாயும் நார்மல் மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற தூள் இது. அதனால் காரத்தோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும், கலரும் இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதில் வந்து கரம் மசாலா தூளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எதுவுமே சேர்க்கலை. நம்ம அப்படியே தான் வந்து இதை வந்து வறுக்க போகிறோம். கடைசியாக வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவோட மீன் வறுவலோடு சேர்த்து இந்த கருவேப்பிலையும் நல்லா வறுபடும். அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் எப்பயுமே மீன் வறுவலில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்பேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு சரியாதவங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இது மசாலா வந்து நல்லா உதிராமல் இருக்கிறதுக்காக கடைசியாக வந்து நான் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாம். நான் சேர்த்துருக்கிற காரத்தோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இது அப்படியே மசாலா போட்டு அப்படியே விட்டுடணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மீனை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இப்போ வந்து மீன் வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். வறுக்கிறதுக்கு நான் பேன் வச்சுருக்கிறேன். பேனில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்து மீன் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன்லேயே ரொம்ப டேஸ்ட்டான மீன் எதுன்னு கேட்டிங்கன்னா கிழங்கான் மீனும் நாக்கு மீனும்னு சொல்வேன் நான். அதேமாதிரி உடம்புக்கு நல்ல சத்தான மீன் எதுன்னு கேட்டிங்கன்னா காரப்பொடி மீன், நல்ல மீன், காளா மீன் ஒன்று இருக்கும். அந்த காளா மீனும் ரொம்ப சத்தான மீன் இது. அடுத்த லிஸ்ட்டில் தான் வந்து மற்ற மீன்கள்லாம் வரும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கான் மீன் சாப்பிட்றதுக்கு. இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா நான் வந்து மீனை வந்து உள்ளே சேர்த்துட்டேன். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு இதை வேக விடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேனில் இந்த போல் மீன் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா பேன் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் தான் வந்து மீன் உள்ளே சேர்க்கணும். அப்போ தான் பேனில் ஒட்டாமல் வரும் மீன். நீங்கள் தோசைக்கல்லில் வறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இரும்பு தவா அதை போல் வறுக்கிற மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பேனில் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மீனை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் திருப்பி விட்டாலே பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும். அப்படி தான் வந்து நான் ஹை ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு தான் இந்த மீனை வந்து வறுத்து எடுத்துருக்கிறேன். கமகமனு வாசனையான கிழங்கான் மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதாங்க. மீன் வறுவல் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு மீன் குழம்பு கூடயும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். சாம்பார், ரசம் எது கூட வேணாலும் இந்த மீன் வந்து தொட்டு சாப்பிட்லாம். வெறுமனையை கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த 2 ரெசிபிஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறவங்க மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.